நான் என்னோட உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அந்த சக்கரை வண்டி தான் காரணமா? நீங்க சொல்றதெல்லாம் அப்ப உண்மைதானா? ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி என்னை சோதிக்கிற? கிரகம் விட்டு கிரகம் வந்து இன்னொருத்தன் உடம்புல வந்து நான் உட்காந்துருக்கேன். அதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? ஆயிருந்தான் அவங்க இதை பண்ணியிருந்தாலும் அதுக்கு காரணம் நீதான் கடவுளே. இங்கே எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னடானா கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்க? இது உனக்கே நியாயமாக இருக்கா விக்ரம்? அப்புறம் எனக்கு நடந்த கொடுமைக்கு வேற யார் பதில் சொல்ல முடியும்? இந்த கடவுளால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். என்ன கிரகம் விட்டு கிரகம் வர வச்சு வேறொரு உடம்புல வேற உட்கார வச்சிருக்காரு. இதுல நியாயமா? இங்கே பாரு விக்ரம், எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நடக்காது. அந்த கடவுளும் நடத்த மாட்டார். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? என்னோட கிரகத்துல எவ்வளவு ஜாலியா இருந்தேன் தெரியுமா? என்னால முடியல. இங்கிருந்து நான் எப்படி என்னோட கிரகத்துக்கு போறேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒருவேளை என்னால போக முடியாம போச்சுன்னா எங்க அம்மா அப்பா எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அங்க என்ன நிலைமை இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? பக்கத்துல இருந்தா கூட எங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னு தெரியும். ஆனா கிரகம் விட்டு கிரகம் வந்து நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம நான் பண்ணிட்டு இருக்கேன்.